அதாவது அவரை நம்ம மான நஷ்டப்படுத்திட்டோம், அதுக்காக இழப்பீடு கேட்டு ஏதாவது நோட்டீஸ் அமைச்சிருந்தாரா, லீகல் நோட்டீஸ் அமைச்சிருந்தாரா, இது உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இதன் பொருள் என்னவென்றால், நீதியும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவதுங்க, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த செந்தில் பாலாஜி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நமக்கு ஏதாவது டிஃபமேஷன் லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரா, அதாவது அவரை நம்ம மான நஷ்டப்படுத்திட்டோம், அதுக்காக இழப்பீடு கேட்டு ஏதாவது நோட்டீஸ் அமைச்சிருந்தாரா, லீகல் நோட்டீஸ் அமைச்சிருந்தாரா, இது உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது சில ஆட்களுக்கு, நம்மளோட நண்பர் வட்டாரங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இதை ஆதரவாக நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் இதை ஏன் பெருசாக எடுத்துக்கல, சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு வேல்யூலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் யாரையாவது பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன்னா, சட்டம் தெரியாதவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வக்கீலை வச்சு நான் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். அவ்வளோதான் அதோட வேல்யூ. ஸோ எப்படி திரு அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரோ, ஆரியன் திராவிடியன் தியரி அப்படிங்கிற தியரியோட ஒரிஜினல் பிளேஸ் வந்து டஸ்ட்பினில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி இந்த லீகல் நோட்டீஸை டாரா கீழ்ச்சி போடுப்பா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், நாம் ராகுல் காந்தி கிடையாது. ராகுல் காந்தியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பார்லிமெண்ட்டில் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் எழுந்து பில்லை கிழிச்சு போடலாம். நாம் சாதாரண குடிமகன், அதனால் இதுக்குண்டான ரிப்ளையும் கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த ஒரு ரிப்ளையை டிராஃப்ட் பண்ணி அவரோட வக்கீலுக்கு நம்ம அனுப்பிச்சாச்சுங்க. என்ன இவர் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாரு, அதுக்கு என்ன ரிப்ளை நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுமக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். காரணம் என்னென்னா, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் கைது, இல்லை குண்டாஸில் கைது, இல்லைனா வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த யாரெல்லாம் இந்த திமுக ஆதரவாளர்களோ அவங்கள விட்டுவிட்டு திமுக எதிர்ப்பாளர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள ஏதாவது ட்வீட் போட்டால் சின்ன பையனாக இருந்தாலும் அவனை பிடிச்சி கைது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் நோட்டீஸ் அனுப்புறது. லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்னப்பா ஏதோ நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, ₹1 கோடி உன்ட்ட கேட்டிருக்காங்க, எதுக்குப்பா நமக்கு இந்த வேலை அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த ஒரு ஆர்ம் ட்விஸ்டிங் டாக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரெஷர் போடுறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்திருக்காரு. சரி, ஃபஸ்ட்டு இவர் என்ன தான் அமைச்சிருக்காரு லீகல் நோட்டீஸ், இவர் தரப்புலேருந்து என்ன லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இவங்க ஃபஸ்ட் இந்த லெட்டரில் வந்துட்டு, நான் ஸோ இந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள், இங்கே வசிக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார், கரூர் அசம்பிளியிலேருந்து ஜெயிச்சு போயிருக்காரு, ஸ்டேட் மினிஸ்டராக இருக்கார், ஒரு போர்ட்ஃபோலியோவில் 2 போர்ட்ஃபோலியோவுக்கு அவர் வந்து மினிஸ்டராக இருக்கார். இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார். 5வது முறையாக மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது 5வது முறையாக அவர் சட்டசபைக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதில் ஹைலைட் என்னென்னா, இவருக்கு பயங்கர ஹை ரெப்யூட்டேஷன், அதாவது இவருக்கு மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்குது தமிழ்நாடு முழுவதும், வித் அன் அன்பிளமிஷ்டு பப்ளிக் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன கரைப்படாத கரங்கள் இவருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு வந்து சிரிக்கிறதா, இல்லை வந்து என்னப்பா இது தெரிஞ்சு எழுதுறாங்களா தெரியாமல் எழுதுறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறதா அப்படின்னு புரியல. இவரை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளோட ரிப்ளையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். பட் இருந்தாலும் அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன் பார்த்தீங்களா, அந்த யூடியூப் சேனலில் ஒரு விஷயம் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம், அதாவது நல்லமத்து வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்துட்டு திமுகவில் ஜாயின் பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜியோட முன்னிலையில் ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்துட்டு பொலிட்டிக்கல் எத்திக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த கவுன்சிலர் வந்துட்டு திமுகவை ஜாயின் பண்ணது திரு செந்தில் பாலாஜியோட கம்பல்ஷனில் தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருந்ததாகவும், நான் சொன்ன இந்த கருத்து ஒரு கட்டுக்கதை, நான் வந்து அதை மேனிப்புலேட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அன்பார்லிமெண்ட்ரி அண்ட் டிரோகேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப கெட்ட வார்த்தையில்
வெளியே சொல்ல முடியாத, அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள்லாம் நான் யூஸ் பண்ணி திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த பர்டிகுலர் லாயர் அவரோட கிளைண்ட் தான் சார்பாக சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு லிங்க், அந்த லிங்க்கோட காப்பி நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவோட லிங்க். இந்த லிங்க்கில் நிறைய பேர் போய் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்ததுனால என்னோட கிளைண்ட், அதாவது செந்தில் பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இமேஜ் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு இந்த பர்டிகுலர் வக்கீல் சொல்லியிருக்காரு. அதில் சொன்னது பூரா தப்பான விஷயம். இட் இஸ் ஃபால்ஸ், பேஸ்லி ஹைலி டிஃபமேட்ரி, அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதனால அவரோட அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், அது ஜென்ரல் பப்ளிக் மத்தியிலையும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் இவரோட அந்த இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் விஷயங்களை வெரிஃபை பண்ணாமல் உங்கள் யூடியூப் சேனலில் போட்டுட்டீங்க, இதனால என் கிளைண்ட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கருத்து சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிக்கல் 19, அதை நான் தப்பாக யூஸ் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லிக்கிறார் அவரோட கிளைண்ட்டை பற்றி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளைண்ட்டு ரொம்ப பெரிய இடத்துல இருக்கார், ரொம்ப ஹை சோஷியல் வேல்யூ அண்ட் பப்ளிக் ஸ்டேட்டஸ் இருக்குது என் கிளைண்ட்டுக்கு. இவருக்கு இந்தியா ஃபுல்லாக இல்லைனா கூட தமிழ்நாடு ஃபுல்லாக இவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாருங்க. அதனால் நான் இந்த வீடியோ போட்ட உடனே இவரோட ரிலேட்டிவ்ஸு, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆட்கள், அங்கே இருக்கக்கூடிய கரூரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணி என் கிளைண்ட்டை பேசுகிறாங்க. ஒரு காலையில் 10 மணிக்கு பேசுகிறாங்க. பேசின உடனே இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அங்கே ஒரு காசிப் டெவலப் ஆக அதாவது கிசு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனாலையும் என்னோட கிளைண்ட்டோட அந்த எஸ்டீம் இருக்குது பார்த்தீங்களா, அவரோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு தப்பான ஸ்பீச் இந்த இளைய பாரதம் சேனலில் போட்டேன், அந்த லிங்க் தான் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அது தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கை. அது ரிப்ளை பார்ட்டில் வரும்போது நம்ம பார்ப்போம். இதனால ஜென்ரல் பப்ளிக், அதாவது பொதுஜனங்கள் மத்தியில் அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்காக நீங்கள் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். அன்கண்டிஷனல் அப்பாலஜி, அதாவது எந்த விதமான நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு நான் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 15 நாளுக்குள்ளே நீங்கள் இது எல்லாத்தையும் அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் அவர் எனக்கு அனுப்பிச்ச அந்த லீகல் நோட்டீஸ் ஃபார் டிஃபமேஷன். இதற்கு நான் யோசித்தேன், பதில் அனுப்பணுமா, இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணணுமா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், கோர்ட்டில் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கான்ஷியன்ஸ் கிளியராக இருக்கும்போது, நம்மளோட மனசாட்சி கிளியராக இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயந்துக்க தேவையில்லை. அப்போ நண்பர்கள் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, உன் சார்பில் ஒரு பிஃபிட்டிங் ரிப்ளையை போட்டு விடு, உனக்கு தெரியாதா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நினச்சேன்னா, பெரியவங்க கிட்டே எல்லாம் ஆதரவு வாங்கி நாமளும் ஒரு ரிப்ளை போட்டோம். அந்த ரிப்ளை என்ன அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக அந்த ரிப்ளையோட அந்த சாராம்சத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிஃபமேஷன் நோட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட காப்பியை நான் ட்விட்டரில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நாம் அளித்த அந்த ரிப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நான் இங்கே உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுக்கு பதில் அளிக்கும் விதமாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 15 பாயிண்ட்டுங்க. அந்த 15 பாயிண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வச்சிருக்க குற்றச்சாட்டு பூரா பொய்யானது. இதில் சிரிப்பாக தான் இருக்குது, வேடிக்கையாக தான் இருக்குது, ஆப்சல்யூட்லி ஹியூமரஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயத்தை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளைண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு. அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு மினிஸ்டர், ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு. அதனால் அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லா குடிமகனுக்கும் அவரை கேள்வி கேட்கக்கூடிய அந்த உரிமை இருக்குது. யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அவர் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருந்தால் அவர் சன்னியாசியாக போயிடணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பப்ளிக் லைஃப்பில் வராதிங்க, அப்படியே சன்னியாசியாக போயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது 2வது பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி இந்த ஒப்பீனியன் கொடுத்துருக்காருல, அவர் ரொம்ப ஹையான இடத்துல இருக்கார், அவருக்கு பயங்கர ஹை எஸ்டீம் இருக்குது, அவருக்கு பயங்கர ஹை இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்கள் நம்பலாம். அது உங்கள் கிளைண்ட்டு நம்பலாம், இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் நம்பலாம், அவரோட அட்வொகேட்டை நம்பலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி மேடம், திரு ஸ்டாலின் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள், இவங்கள்லாம் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதுக்குண்டான வீடியோ லிங்கை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி இவங்கெல்லாம் பேசினதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பஸ் கட்டணத்திற்கு
உயர்வுக்கு காரணம் இவரும் தான். ஆனா நல்ல பஸ் விடுறதில்ல, பஸ்ல ஜன்னல் இல்ல, ஓட்டுநருக்கு சீட் இல்ல, பாதி நேரம் பஸ்ல ஏறி போனோம்னா படி இல்ல, நீங்க தாண்டி தான் போகணும் பஸ்ஸுக்குள்ள. எத்தனை வருஷம் ஆச்சு பஸ்ன்னு தெரியல. பஸ் உள்ள பார்த்து நடக்கலன்னா எங்கேயாவது ஓட்ட ஓடிச்சல கீழே விழணும். வெளியில மழை பெஞ்சதுன்னா வெளியில விட பஸ் உள்ள அதிகமா தான் ஒழுது. இந்த அளவுக்கு தன் துறையை அவ்வளவு சிறப்பாக வைத்து செயல்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. அவருடைய பெரிய சாதனை 5000 பேரோடு மொட்டை அடித்துக் கொண்டது, காவடி எடுத்தது, தீச்சட்டி தூக்கியது என்று. இதுதான் அவருடைய சாதனை. ஆனா இவங்க இதெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு தடவை செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வளவு போய் எந்த கேள்வியும் கேட்கலையே. அது மட்டும் இல்ல, உங்க கிளைண்ட் இருக்காரு பாத்தீங்களா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னால கொஸ்டின் பண்ணப்பட்டார். இவர் மேல கேஸ் போடப்பட்டிருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அந்த விஷயத்தையும் நாம எடுத்து வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம பல குற்றச்சாட்டுகளை நான் எடுத்து வைக்கலாம், அடுக்கடுக்கா அடுக்கலாம். ஆனா டைம் வேஸ்ட் ஆகும், இந்த பேப்பர் வேஸ்ட் ஆகும். அதனால இந்த 2 விஷயத்துல நான் நிறுத்திக்க விரும்புறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். 3வது பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி நான் என்னோட வீடியோல என்னெல்லாம் சொன்னேனோ அது உண்மை அப்படின்னு நான் நம்புறேன். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரை நம்புறேன்? எங்கள் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களை நம்புறேன். ஸோ மேடம் கனிமொழி என்ன சொன்னாங்களோ, திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதே ஒப்பீனியன். என் சிஎம் சொன்ன விஷயத்தை நான் ஒத்துக்கிறேங்க. பல விஷயத்தில் நான் டிஸ்அக்ரி பண்ணலாம். இந்த விஷயத்தில் சிஎம் அவர்களும் கனிமொழி அவர்களும் சொன்ன விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலம் பூரா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பயங்கரமான ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நான் நம்பலை. 4வது பாயிண்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்லியிருந்தாரு, நான் கொச்சையாக பேசுகிறேன், டிஃபமேட்ரி விஷயங்களை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு ஒரு பதில். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 580 சில்லற வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க. இளைய பாரதம் அப்படிங்கிற ஒரு சேனலை ஆரம்பித்து தேசியமும் தெய்வீகமும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நாம. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் அன்பயஸ்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இது எல்லாருக்கும் போய் சேரணும், அதனால் மக்கள் அதை பார்த்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம். நான் என்னோட கருத்தை யார் மேலேயும் திணிக்கிறது இல்லை, இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன், அதை மக்கள் ஏற்றுக்காதும் அவங்களோட விஷயம். ஆனால் அட் த சேம் டைம் நான் யாரோட கேரக்டரையோ இன்டெகிரிட்டியோ பர்சனல் லைஃப்பையோ டேமேஜ் பண்ணதில்லை. இந்த விஷயம் நீங்கள் என்னோட என்டையர் வீடியோஸ் எடுத்து பார்த்தாலும், எவ்வளோ மோசமான கொலைகாரனாக இருந்தாலும் சரி, கொள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, ரேபிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்கள நான் ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கக்கூடிய கேசஸ் தான் நான் எடுத்து பேசியிருக்கேனே தவிர யாரையும் கொச்சையாக பேசினதில்லை. அதனால் இவர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா இந்த டிஃபமேட்ரி கண்டென்ட்லாம், அதை வன்மையாக கண்டிக்கிறோம். 5வது பாயிண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சேஷனலிசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நியூஸை போடணும், ஃபஸ்ட்டு ஒரு இதை கிளப்பி விடணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் இளைய பாரதம் சேனல் பண்ணாது. இருக்கக்கூடிய நியாயமான விஷயத்தை கொஞ்சம் காம் டவுனாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வேலை அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெளிவுபடுத்தியிருக்கோம். இதை பாருங்கள், இதனால் சில பேர் பாதிக்கப்படலாம், கண்டிப்பாக யாராவது தப்பு பண்ணியிருந்தால் பாதிக்கப்படலாம். ஆனால் லார்ஜர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு இது நல்லதே செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுதான் எங்களோட 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த விஷயம் ஆராய்ச்சி எதுவும் பண்ணாமல் அப்படியே எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி திரு செந்தில் பாலாஜி அவரோட வக்கீல் வாயிலாக. பொதுவாக நான் பொலிட்டிக்ஸை பற்றி நிறைய வீடியோ போடுவேன். அதுக்கு எங்கெல்லாம் சோர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நியூஸ் பேப்பரில், நிறைய இணையதளத்தில், நிறைய வெப் போர்ட்டல்ஸில் ரிப்போர்ட் பண்ண நியூஸு. அது மட்டும் இல்லாமல் ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ், அதாவது இந்த சோர்ஸ் சொன்னால் தப்பாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு வரக்கூடிய நியூஸு. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் அக்கௌண்ட், பாதிக்கப்பட்ட ஆட்கள், அதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள், அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போடுவோம். இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். 7வது பாயிண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த நல்லமுத்து வடிவேல் இவங்க திமுகவில் சேர்றாங்க, இதுவும் உண்மையான விஷயம். இவங்க செந்தில் பாலாஜி முன்னிலையில் செய்கிறாங்க, அதுவும் உண்மையான விஷயம். இது எதுவுமே ஃபிக்ஷன் கிடையாது, இது ஒன்றுமே கற்பனை கிடையாது, ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட். இதில் நான் ஒரு கலப்படமோ அடல்ட்ரேஷனோ ஒன்றுமே பண்ண கிடையாது இந்த இடத்துல. அப்புறம் பாருங்கள், பொலிட்டிக்கல் எத்திக்ஸ், அதாவது அரசியல் தர்மம் இருக்குது பார்த்தீங்களா, தொழில் தர்மம் மாதிரி அரசியல் தர்மமும் இருக்குது. அதுக்கு அகெயின்ஸ்டாக நல்லமுத்து டிஎம்கேல ஜாயின் பண்ணதாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அதுவுமே ஃபேக்சுவலி இன்கரெக்ட், அதுவுமே தப்பான விஷயம். இந்த பர்டிகுலர் கேஸ்லையுமே நான் ரிப்போர்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிரெடிபிளான சோர்ஸஸ்லேருந்து வந்த விஷயங்கள் தான். அதனால் நான் இன்னுமே இது உண்மை அப்படின்னு நம்புகிறேன். 8வது பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா, எதுக்கு இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். நான் இந்த தேசத்தின் ஒரு குடிமகன், அதே மாதிரி ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலே வசிக்கக்கூடிய ஒரு நபர். நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன ஐடியாவில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளைய பாரதம் சேனல் வாயிலாக என்ன நம்ம பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள், அரசாங்கம் பண்ணக்கூடிய நிறை குறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ், அது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, கோர்ட்
கோட்டையாக இருந்தாலும் சரி, சிஎம் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, டிஜிபி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அங்கே இந்த விஷயங்கள்லாம் போய் சேர்ந்தா அதுக்குண்டான தேவையான விஷயங்களை அவங்க மாற்றி விடுவாங்க பார்த்தீங்களா. அதனால் மக்கள் பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம பண்ணுறோம். இந்த எண்ணத்தில் தான் பல ஆட்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால இதோட மெயின் ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது சார் அப்படின்னு எடுத்து சொல்கிறோம். கொச்சையாக பேசல, தப்பாக பேசல, யாரையும் எதுவும் அட்டாக் பண்ணல. நாம் என்ன பண்ணோம்னா, இந்த தப்பு நடக்குது, தப்பை திருத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதுலேருந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். அடுத்த பாயிண்ட், 9வது பாயிண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் ஒரு லீடிங் தமிழ் நியூஸ் பேப்பரில் இது பப்ளிஷ் ஆயிருக்கு, அதுக்குண்டான ஆதாரங்களும் நம்மகிட்ட இருக்குது, அது தேவையான நேரத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதனால இதில் எந்த விதமான பொய்யும் இல்லை. அடுத்தது இந்த டிராகேட்டரி லாங்குவேஜ், தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே, போய் வீடியோ எல்லாத்தையும் திருப்பி பாருங்கள். எல்லா வீடியோவும் உட்காந்து திருப்பி பாருங்கள். ஒரு அமைச்சர் நம்ம வீடியோவை திருப்பி பார்க்குறதுல நமக்கு சந்தோஷம் தான். போய் பாருங்கள். அதில் நாம் எந்த விதமான தப்பான லாங்குவேஜும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. அதில் பார்த்தீங்கன்னா, நாம் படிச்சிருக்கோம், ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், நாம் அனலைஸ் பண்ணுவோம், விஷயங்களை நாகரீகமாக சொல்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஆகையினால இந்த கெட்ட வார்த்தை பேசிவிட்டான், இந்த டிராகேட்டரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு உங்களோட அலிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன், சுத்தமான பொய். அதை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இது திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போய் சேரணும். அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நாம கிடையாது. சரி, நாம் ஏதோ கெட்ட வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது பேசவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிளிப்னு ஒருத்தன் ஒரு சேனல் நடத்துகிறான். உங்களோட சிஎம் இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளோட மாண்புமிகு சிஎம் ஸ்டாலின் அவர்கள், உங்கள் கட்சி தலைவர், அவர்கிட்ட போய் நின்று ஃபோட்டோவெல்லாம் போடுறான். பெண்களை பற்றி அவ்வளோ கொச்சையாக பேசுகிறான். அந்த அளவுக்கு கேவலமாக பேசவும் முடியாது. அதுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் நம்ம ஃபாலோவர்ஸை பார்க்குறீங்க, அது என்டர்டெயின்மெண்ட் சேனல், இது உண்மையை பேசக்கூடிய சேனல். அந்த சேனலுக்கு போய் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? இங்கே மாதர் சங்கங்களோ இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமோ எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க செந்தில் பாலாஜி அவர்களே அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். 10வது பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நல்லமுத்து மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க திமுகவில் ஜாயின் பண்ணது செந்தில் பாலாஜி முன்னிலையில் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் எந்த விதமான தப்பும் இல்லை. இதில் உங்களையும் தப்பாக சொல்ல, அவங்களையுமே நம்ம தப்பாக சொல்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்க கருத்து சுதந்திரத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. ஐயா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு சட்டம் தெரியும். சட்டம் தெரியாத ஒரு ஆள் கிடையாது. நானும் ஸ்டூடெண்ட் ஆஃப் லா தான். அதனால் என் வீடியோவில் இருக்கிறதுல எங்கேயுமே எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்துக்கு பார்த்தீங்களா, ஆர்டிக்கல் 19 clause 1 clause A, அதை நான் மீறவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் 19 clause 2, அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, பேசினா ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இந்த விஷயம் வராது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே தெளிவாக உங்களுக்கு நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவும், எம்எல்ஏயாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அவங்களோட வேலை ஒரு சாமானிய குடிமகனின் கருத்து சுதந்திரத்தையும் பேச்சுரிமையும் நம்ம அதுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவனை நான் டிஃபமேஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம்படுத்தக்கூடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்டி ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவரை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, மேடம் கனிமொழி அவர்கள் ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரைம் மினிஸ்டர் காலை வச்சுட்டு போக முடியாது, அவருக்கு பயம், அதனால தான் அவர் உடனே ஹெலிகாப்டரில் போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய தடவை இந்த மாதிரி பல ஆட்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் என்ன இதுக்கு இவங்க மேலே எல்லாம் டிஃபமேஷனாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் கண்டுக்கல. அவர் வராரு, அவரோட வேலையை முடிக்கிறாரு, போய்கிட்டே இருக்காரு. இப்போ கூட ஜனவரி 12 மதுரைக்கு வராரு அப்படிங்கிற செய்திகள் நமக்கு சேருது. ஸோ ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடிமகனோட உரிமைகளை காக்க வேண்டியதான் அவங்களோட வேலை. அதை விட்டு லீகல் நோட்டீஸை விட்டு நான் அவனை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கருத்து சுதந்திரம், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. அது ஏதோ உங்களோட மாஸ்டரோட வாய்ஸ் கிடையாது. உங்களோட முதலாளி சொல்லி கேட்டு இவனுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கணுமா, இவனுக்கு கருத்து சுதந்திரம் கொடுக்கணுமான்னு கிடையாது. இது அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அண்ணல் அம்பேத்கர் டிராஃப்ட் பண்ண அந்த அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்த உரிமை, உங்களுக்கு கொடுத்த உரிமை, எல்லாருக்கும் கொடுத்த உரிமை. அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஒரு எம்எல்ஏவோ மினிஸ்டரோ சோக் பண்ண ட்ரை பண்ணால் அதை விட கேவலம் வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட லீகல் டீம் கிட்ட பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்மளோட கவர்னருக்கும் ஒரு காப்பி இந்த லீகல் நோட்டீஸோட ரிப்ளையை அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒரு வேண்டுகோளாக வச்சிருக்கேன். அவங்களும் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உண்மையா இல்லையான்னு தான் நான் பார்ப்பேன். அது யார் சொன்னா, அப்புறம் அவங்களோட பார்ட்டி என்ன, அவங்களோட குலம் என்ன, அவங்களோட கோத்திரம் என்ன அப்படின்லாம் எனக்கு பார்க்க முடியாது. இது டெமோக்ராட்டிக் ஸ்டேட், தியோக்ராட்டிக் ஆட்டோக்ராட்டிக் ஸ்டேட் கிடையாது. இது கொடுங்கோல் ஆட்சி கிடையாது.
இப்படிங்களா, ஒரு டிக்டேட்டரோட ஆட்சி கிடையாது. நம்மளோட மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோட பேர் ஸ்டாலினாக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு ஜனநாயகவாதி அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகையினால இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸோ இல்லை மீடியாவோ ஒரு இண்டிவிஜுவலோட ஃப்ரீடமை நீங்கள் வந்து சோக் பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம் அமைச்சரே. 14வது பாயிண்ட்ல நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது பேராகிராஃபில் அவங்க லீகல் நோட்டீஸில் அமைச்சிருந்தாங்க. அதாவது அவங்க கரூரில் சுற்றி இருக்கவங்களாம் அவரை ஃபோன் பண்ணி அவரை சொல்லியிருக்காங்க அவரோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் நான் ரிப்ளை பண்ண முடியும், அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியாது. அப்புறம் 5வது பேராகிராஃபில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு. அது பார்க்கும்போது எனக்கு திரு வடிவேல் அவர்கள் ஒரு படத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாப்பட்டியிலேருந்து இந்த 2 பாக்கெட்டை தூக்கி வெளியே காட்டுவா. அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் என் மனசில் வந்துச்சு. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அதாவதுங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா, அதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்து அதை கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு யாரா இதை கண்டக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிவிட்டா அவனுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே தவறான விஷயம். என்னெல்லாம் முடியுமோ உங்கள் பார்ட்டியில் இந்த மாதிரி கோர்சிவ் ஆக்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை பாருங்கள். அப்படி இல்லையா அதை கடந்து போகணும். ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு 1 கோடி ரூபா டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்புறது நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. நீங்கள் இது இல்லை இன்னும் 100 டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்புங்க, அது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ரஃப் பசங்க யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான் அதுக்குண்டான மரியாதை. இது வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ், நீங்கள் தவறான விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்லிக்கிறோம். கடைசி பாயிண்ட் 15வது பாயிண்ட்டில் நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் நோட்டீஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். ஏன்னா உங்களோட நோட்டீஸ் தவறானது. அப்படி பண்ணலன்னா என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். என்னென்னா, இந்த பப்ளிக் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, பொது வாழ்க்கை, அது வந்து ஃபிக்கிள் மைண்ட்ஸ் அண்ட் லீன் ஹார்ட்டுக்கு கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பலவீனமான மனது கொண்ட ஆட்களுக்கு கிடையாது. அப்படி இல்லை நான் வந்து பலவீனமான மனது கொண்ட ஆள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பப்ளிக் லைஃப் விட்டு வித்ட்ரா பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சஜஷனை நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் லைஃப் வந்து கரப்ஷன் அண்ட் நெப்பாட்டிசம், அதாவது காசு வாங்கி வேலை கொடுக்கறது அப்புறம் ஊழல், இது இல்லாத ஒரு வாழ்க்கையை அமையட்டும் அப்படிங்கிற எங்களோட எண்ணத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னோட ரெஸ்பான்ஸ் டு செந்தில் பாலாஜி அவர்களோட லீகல் நோட்டீஸ். பதவி ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்புனார் பார்த்தீங்களா, அதை படித்து பார்த்து நம்ம நண்பர்கள்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களே, இதில் 15 நாளில் ரிப்ளை அனுப்புன்னு வேறு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தோம். 1 கோடி ரூபா கேட்டிருக்கு அப்படி ஒரு காமன் மேன் கிட்ட இருந்து. இதெல்லாம் எதுக்கு இவர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள், ஒரு மினிஸ்டர், ஹையஸ்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கக்கூடிய 2 மினிஸ்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மினிஸ்டர், இதை பார்த்து ஆட்டம் கண்டுட்டாரு அப்படின்னா அவ்வளோதானா இவங்களோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. எது எப்படியோங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லீகல் நோட்டீஸ் எல்லாம் நம்மளை த்ரெட்டன் பண்ண முடியாது. உங்களுக்கு நீதிமன்றங்களை அணுகி இல்லை இவன் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பண்ணுங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இத்தனை நாள் வந்துட்டு செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு தீமை எடுத்து நான் பண்ணலை. அங்கங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களில் இவரோட பேர் வந்ததுன்னா அதில் நடந்த தவறையும் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். இல்லை நான் கேஸு தான் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்போஸ் யூ இன் கோர்ட்ஸ். அதாவது நீதிமன்றங்களுக்கு சென்று இத்தனை நாள் நான் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்தை விவரமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற கருத்தோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய் ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.